श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 46வது ஸ்லோகம். கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இஷ்சாமி த்வாம் द्रष्टुमहं तदैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते। किरीटिनं गतिनं चक्रहस्तं इच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते. மறுபடி இந்த ஸ்லோகத்துலேயும் கடைசியாக பெருமாளை இந்த விஸ்வரூப தரிசனத்தை தான் பார்த்த விதத்தை வர்ணித்த பிறகு இந்த கடைசி ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன சொல்லியாருதுன்னு கேட்டால், அப்பா அகம் ததா ஏவ நான் அவ்வாறே மேலும் துவாம் உன்னை கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் கிரீடம் தரித்து கதை பிடித்து கையில் சக்கரம் ஏந்தியவனாய் திரஷ்டும் காணவும் இஷ்சாமி விரும்புகிறேன். நீ என்ன பண்ணுற, எப்பவும் போல் 4 திருக்கைகளோடவும் ஒரு கையில் சங்கு சக்கரத்தை வச்சுண்டு இன்னொரு கையில் கதினம் கிரீடம் தரித்து கதை பிடித்து இருந்துட்டு, ஆனால் அப்படி இருக்கிறத பார்க்குறதுக்கு தான் நான் விரும்புகிறேன். இந்த இத்தனை தலை அதுதான் தெரியுமா, 1000 கண்கள் 1000 தோள்கள் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு குறைச்சிண்டு சாதாரணமாக எனக்கு காட்டு. சகசிரபாகோ 1000 தோள்களை உடையவனே, விஸ்வமூர்த்தே உலகத்தில் நிறைந்தவனே, உலகமே நிறைந்த வடிவானவனே. உலகத்தில் நிறைந்த வடிவானவன் ஊருக்குள்ளே இருக்கிறவன் அர்த்தம். உலகமே நிறைந்தவன், அதாவது பெருமாளே உலகத்துக்குள்ளே இருக்கிறது போல உலகமே பெருமாளுக்குள்ளே இருக்கிறது. ரெண்டுத்தையும் இப்போ அர்ஜுனன் பார்த்தான் இல்லையா 2-3 ஸ்லோகத்துக்கு முன்ன. சதுர்பூஜேன 4 திருக்கைகளுடன், தேனைவ ரூபேன அதே ரூபம், அழகான ஒரு ரூபம். இப்போ இந்த விஸ்வரூபத்துக்கு முன்னாடி பார்த்தனே ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதையே எனக்கு காட்டுவ, அவ்வாறாக ஆவாய். இந்த இத்தனை 1000 தோள்கள் 1000 தத்திப்பற்கள் கோரைப்பற்கள் அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தால 1000 சகசிரபாகோ சகசிர உதரகா அப்படின்னு அந்த இடத்துல அதெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக நீ என்ன பண்ணுற, அப்படியே எனக்கு இருந்து காட்டு அப்படின்னு அர்ஜுனன் பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறான். அதாவது தேவரூபம், தேவகா என்னும் பதத்தை ரூபத்துக்கு விசேஷமாகவும் கொள்ளலாம். அப்பொழுது 4 திருக்கைகளும் சக்கரம் சங்கம் கதைகளுடனும் கூடிய விஷ்ணு ரூபம் சாதாரண மனுஷ ரூபமன்று என்று பொருள்படும். பெருமாள் சாதாரணமாக காட்சி கொடுன்னு கேட்டானே தவிர, சாதாரண காட்சின்னா 2 தோள் சாதாரணமாக 2 இது அப்படி கிடையாது. பெருமாளை பொறுத்தன வரைக்கும் தேவ ரூபம் அப்படின்னா தேவகா என்னும் பதத்தை ரூபத்துக்கு விசேஷமாகவும் கொள்ளலாம். அப்பொழுது 4 திருக்கைகளுடனும் சங்கம் சக்கரம் கதைகளுடன் கூடிய மகாவிஷ்ணுவின் ரூபம் சாதாரண மனுஷ ரூபம் அல்ல என்று பொருள்படும். அப்புறம் மேலும் இந்த யுத்தத்தில் பகவான் ஆயுதம் எடுப்பதில்லை என்று பிரதிஜை செய்திருக்கிறார். அது ஒரு விரதம். ஆனால் அந்த விரதத்துக்காக என்ன பண்ணார் கையில் குதிரையை ஓட்டுறதுக்கு ஒரு சவுக்கு, அப்புறம் லகான் குதிரையை இழுத்து பிடிக்கிறதுக்கு அந்த லகான் அதுதான் பிடிச்சிட்டாரே தவிர பெருமாள் சங்கு சக்கரமெல்லாம் பிடிச்சிக்கல. அதனால் அர்ஜுனன் திவ்ய ஆயுதங்கள் தாங்கிய வடிவையும் காண விரும்புகிறான். இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லியாச்சே தவிர பெருமாள் இந்த யுத்தத்தில் அவருக்கு என்ன ரோலு, பார்த்தனுக்கு சாரதி. பார்த்த சாரதினா கையில் என்ன பிடிச்சுப்பார், குதிரையை ஓட்டுறதுக்கு ஒரு சவுக்கு குச்சி, குதிரையை இழுத்து பிடிக்கிறதுக்கு லகான், அவ்வளோதான் வச்சுருப்பார். ஆனால் பெருமாள் என்ன சொல்கிறான், கிரீட்டினம் கதினம் சக்கரினம் ச கையில் கதை சங்கு சக்கரெல்லாம் வச்சுருக்கிறவன், அழகான என்னது தலையில் சாத்திக்கிற கிரீடம், அதில் என்ன சொருகி இருக்கிற மயில் பீலி அதெல்லாம் இருக்கிற மாதிரி சாதாரணமாக சகசிரபாகுவாக இருக்கிறவ நீனு 4 திருக்கைகளுடன் சௌமியமான ரூபத்தை காட்டி அருளுவாய், அடியேனருக்கு பார்ப்பதற்கு இச்சாமி எனக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் என்ன பிரணம்ய பிரணிதாய சிரம் தாழ்த்தி இறைஞ்சுகிறேன் என்று கேட்டார்து.
இதுக்கு மேலே அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன கேட்குறார், அதுக்கு பெருமாள் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.